அது எல்லாமே புதுசு இல்ல. அது நூலிலிருந்து, அது ஸ்டிச்சிங் பண்ணதிலிருந்து, அது எல்லாமே புதுசா இருக்கும். ஆனா ஏற்கனவே போட்டு யூஸ் பண்ணதை நம்ம துவைச்சி அதை அயன் பண்ணி போட்டா அது பழசுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா என்னதான் இருந்தாலும் புதுசு புதுசாதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த அருமையான அவர் வச்சிருக்கிற அந்த திட்டத்திற்கு ஆண்டவர் மக்களை அழகாக வழிநடத்தி கொண்டு வந்தார். அந்த வேளையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் நினைக்கிறதை விட ஆண்டவர் ஒரு பெரிய ஸ்தானத்துல ஜனங்களை வைத்திருந்தார். ஆமென். என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு செழிப்பான இடத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. எப்படிங்க, எப்படிப்பட்ட இடம் தெரியுங்களா? பாலும் தேனும் ஓடுகிற ஒரு நல்ல தேசத்தை என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன். ஆமென். ஆண்டவர் அதை பிளான் பண்ணி அவர்களை வெளியில கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளியில வந்துட்டாங்க. வெளியில வந்துட்ட பிற்பாடு, செங்கடலை கடந்த பிற்பாடு அவர்கள் வனாந்தர வழியாய் நடந்தார்கள். ஆமென். நம்ம பார்க்கிறோம் அந்த 19வது, நான் வனாந்தரத்திலே வழியையும், அவாந்தர ஒரு பாழான இடத்திலே, ஒரு சமமான இடத்திலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாலைவனத்துல போயிட்டான்னு வச்சுங்க, அவனுக்கு நம்ம நடு காட்டுல எப்படி வழி தெரியாம நம்ம எப்படி அலையோமோ அதே மாதிரி வனாந்தரத்துல, பாலைவனத்துல ஒரு மனுஷன் போயிட்டான்னா திரும்பி வரவே முடியாது. அப்படியே தண்ணி இல்லாம அப்படியே எந்த பக்கம் போறானே தெரியாது. அந்த அளவுக்கு பெரிய வனாந்தரம் இந்தியாவில் கூட இருக்குது, ராஜஸ்தான்ல இருக்குது அந்த வனாந்தரங்கள் எல்லாம். ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட இடத்துல என் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் நடத்தி வந்தார். ஆமென். பாருங்க, வழியே தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டதினால, அவர்கள் மேல இரக்கம் வைத்ததினால, அவர்களை உன்னதமான இடத்துக்கு அழைத்து கொண்டு போக வெளியே கொண்டு வந்ததினால ஆண்டவர் அவங்களுக்கு கொடையை கொடுத்தார். ஆமென். பகல்ல நல்ல கொடையை கொடுத்தாரு, ராத்திரில நல்ல டார்ச் வெளிச்சத்தை கொடுத்தாரு. ஆமென், ஹல்லேலூயா. மேகஸ்தம்பத்தை கர்த்தர் கொடுத்தார். பாருங்க, எந்த பக்கம் போறதுன்னே தெரியாது. அதாவது பாத்தீங்கன்னா வெறும் சமமா இருந்தாலே அதுவும் ஒண்ணு. ரெண்டாவது, அந்த அரபிய தேசங்கள்லாம் பாத்தீங்கன்னா மேடும் பள்ளமா இருக்கும். எந்த பக்கம் ஏறி இறங்குறோம், எப்படி போறோம்னே தெரியாது. ஒரு நாள் இந்த மாதிரி தான் ரொம்ப மக்கள் பண்ணிட்டாங்க ஜனங்க. ஆண்டவர் போன வழியாவே திருப்பி வர வச்சு ஒரு சுத்த வச்சு ஆண்டவர் அந்த மாதிரி கொண்டு போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ இவங்களுக்கு வழி காட்டுறதுக்கு அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்கு வழி தெரியாது, யாருக்குமே வழி தெரியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரே அவர்களை வழிநடத்தினார். எப்படி வழிநடத்தினாரு? மேகஸ்தம்பம். ஹல்லேலூயா. மேகஸ்தம்பம். அவங்க போகும்போதெல்லாம் மேகஸ்தம்பம் கூடவே வரும். ராத்திரியானா ரெஸ்ட் எடுப்பாங்க, ராத்திரியில சில நேரங்களில் போக வேண்டியது இருக்கும். ராத்திரியானா அக்னி ஸ்தம்பம். ஆமென், ஹல்லேலூயா. ஆக என் ஆண்டவர் ஒருவரையும் ஒருபோதும் கைவிடவே மாட்டார். பாருங்க, ஏன்னா அவர் தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்ட தேவன். உங்களுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்களுக்கு சுதந்திரமாய் தேவன் கொடுத்தாரோ, அந்த விதமாக அவர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல ஆசீர்வாதங்களை
அங்க எகிப்தில இந்த மாதிரி பாடுபட்டுமே நசுக்கி ஒடுக்கினாங்களே, அந்த மாதிரி காரியங்கள் இனிமேல் என் வாழ்க்கையில வருமா, இல்ல அந்த மாதிரி நான் சந்திப்பேன், நான் சந்திக்க போறேன்னா தெரியலையே அப்படிலாம் நீங்க அந்த பழைய காரியங்கள்லாம் யோசிக்காதீங்க அப்படின்றார். ஆமென், ஹalleluya. ஆகவே அந்த பழைய எகிப்தின் அந்த காரியங்கள் எல்லாம் நினைக்காதீங்க. ஆமென். ஏற்கனவே முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போச்சு. பழைசெல்லாம் மூட்டை கட்டி தூக்கி போட்டாச்சு. இனி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். 2026 வருஷத்துல ஒரு புதிய காரியம், நீங்க எதிர்பாராத காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நீங்க நினைக்கவே மாட்டீங்க, வாழ்க்கையில இது எனக்கு நடக்குமான்னு சொல்லிட்டீங்க கேள்விக்குறியோட அங்க சந்தேகத்தோடு இருக்கும்போது, என் ஆண்டவர் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். அதிசயங்களை காண்பீர்கள். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவர் நோக்கி பார்க்கணும். ஆமென். புதிய வருஷத்துல பழைய வருஷத்தெல்லாம் விட்டுருங்க. எவ்வளோ ஆண்டவர் விட்டு வழிவிலைக்கு போயிட்டோம்ல, ஜபம் பண்ணாத போயிட்டோம்ல, இல்ல பைபிள் படிக்காம போயிட்டோம் இல்ல, நிறைய நேரங்கள்ல நமக்குன்னு நம்ம நேரங்களை எடுத்துட்டுமே தவிர, வேலைக்கு போறதும் வரதும் எடுத்துட்டுமே தவிர, நிறைய நேரங்கள்ல பைபிளை படிக்கிறது இல்ல, நிறைய நேரங்கள்ல கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கென்று காத்திருக்கிறது இல்ல. ஆமென். கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படிக்கிறது இல்ல. எல்லாம் இன்னைக்கு ஏறக்கட்டும். ஆமென். நீ எல்லாம் புதுசா மாறணும்னா அவரை நோக்கி பார்க்கணும். அப்போஸ்தலர் 3ஆவது அதிகாரத்துல ஒரு முடவன் தேவனுடைய ஆலயத்துல அங்க வெளியில அவன் கொண்டாந்து தூக்கி வந்து உட்கார வச்சிருக்கிறான். எதுக்கு தெரியல? பிச்சை கேட்கறதுக்கு. ஆமென். பிச்சை கேட்கறதுக்காக அங்க வெளியில ஆலயத்துக்கு வெளியில உட்கார வச்சிருக்கிறான். அந்த நேரத்துல பார்த்து 2 பேர் வராங்க, பேதுருவும் யோவானும் வராங்க. ஆமென். பேதுரு யோவான் வரும்போது அவன் பார்க்கறான், அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். அங்க வந்து நின்ன உடனே அவனை பார்க்கறான். பார்த்த உடனே ஏதாயிலும் கிடைக்குமா, என்ன செய்ய போறாங்க, காசு போடுவாங்களா, இல்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி அவன் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பார்த்து கொண்டே இருந்தான் அவர்களை என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அப்பதான் சொல்றாங்க 2 பேரும், எங்க கிட்ட பொன்னும் இல்ல வெள்ளியும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி. ஹalleluya. அந்த விதமாய் இன்றைக்கு அந்த முடவன் அங்க அவர்களையே பார்த்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த இயேசுவையே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். அற்புதங்களை நிச்சயமாய் செய்வார். நம்ம இந்த பழைசெல்லாம் இன்னைக்கு யாரை கட்டினோம், தூக்கி போட்டுனோம். எல்லாம் பழைய கோபம், பழைய இது எல்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்கும் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி பாருங்க. ஒரு ஊர்ல ஒரு கிணறு ஒண்ணு இருந்துச்சுங்க, ஒரு கிணறு இருந்துச்சுங்க. அந்த கிணறு தண்ணி தான் எல்லாரும் குடிக்கணும், அந்த கிணத்து தண்ணி தான் எல்லாரும் குடிக்கணும். அப்போ ஒரு நாள் நாய் ஏதோ தெரியாம ஓடி போய் அதுல விழுந்து செத்து போச்சு. செத்து போயிட்டு யாருக்கும் தெரியாது. கொஞ்ச நாள் ஆகி தண்ணி நாத்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்க இருக்கிற ஒரு முனிவர் கிட்ட போனாங்க அந்த ஊருக்காரங்கெல்லாம். தண்ணி நாத்து அடிக்குது, அது என்ன பண்றது, கொஞ்சம் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முனிவர் சொன்னாராம், அந்த ஊர்ல இருக்கிற அந்த முனிவர் சொன்னாராம், நீங்க 100 குடத்தை எடுத்து வெளியில ஊத்திருங்க அந்த தண்ணிய அப்படின்னாராம். அப்போ இவங்க போய் என்ன பண்றாங்க, 100 குடம் 8 ஊத்து சொன்னாங்க, 8 ஊத்திட்டாங்க. தண்ணி எல்லாம் அப்படியே ஓரளவுக்கு அப்படியே இதாயிடுச்சு. அப்புறம் போயிட்டு சொன்னாங்க. ஒரு நாள் பார்த்தாங்க, தண்ணி மறுபடியும் சுரந்தது. தண்ணி சுரந்தப்போ மறுபடியும் தண்ணி நாத்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ மறுபடியும் போய் முனிவர்கிட்ட சொல்றாங்க. அவர் சொன்னாரு, இல்ல போய் இன்னொரு 100 குடம் எடுத்து கொண்டு என்ன பண்ணுங்க, தூக்கி வெளியே ஊத்துங்க அப்படின்னா. அப்போ சொல்லும் போது இவங்க போய் செஞ்சாங்க. 2-3 தடவை செஞ்சாங்க. செஞ்ச பிற்பாடு அதுக்கப்புறமா அந்த நாத்தம் ஓஞ்ச பாடு இல்லை, அது வந்துகிட்டே
நாயை தூக்கி வெளில போட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். தண்ணி எல்லாம் வாரி ஊத்துனீங்க, அந்த நாய் செத்து போன நாய் அங்க இருந்திருக்குமே, அதை தூக்கி வெளியில போட்டீங்களா அப்படின்னும் போதுதான் ஐயோ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தலைமையில கையை வச்சு நேர வந்து அந்த இருக்கிற செத்து போன நாயை தூக்கி வெளியில போட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் தூக்கி இறைச்சி ஊத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த நல்ல தண்ணி சொல்லுதான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே செத்து போய் அழுகி போய் தண்ணி சுரக்குதுதான், ஆனா நாத்தம் அடிச்சுக்கினே இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த பழைய சுபாவங்கள், பழைய பாவங்கள், பழைய கோபங்கள் எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு சமாதானத்தோட கர்த்தருடைய சமூகத்துல நம்ம வரும்போது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை வாசனையாய் வைப்பார். அநேகருக்கு நம்ம எப்படி வைப்பார்னா ஆசீர்வாதமாய் வைப்பார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. பழைய காரியங்கள் எல்லாம் மாறணும். எரிச்சல் மாறணும், கோபம் மாறணும், வெறுப்பு மாறணும், பொறாமை மாறணும், வன்கண் மாறணும், ஏமாத்துறது மாறணும், பொய் சொல்றது மாறணும், அடுத்தவங்க பொருளை எடுக்கிறது மாறணும். ஆமென். அவைகள் இருக்கும்போது ஒரு நாளும் நாம் ஆசீர்வாதத்தை காணவே முடியாது. ஆமென். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழைசெல்லாம் என்ன ஆயிடுதுங்க, அப்படியே டெலீட் பண்ணிட்டே போயிடணும். கம்ப்யூட்டர்ல எப்படி ஒவ்வொன்றையா டெலீட் பண்றோமோ அந்த மாதிரி ஒவ்வொன்றையா டெலீட் பண்ண அப்போ கம்ப்யூட்டர் ஸ்பீட் ஆகும். ஆமென். அந்த விதமா நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய காரியங்கள் எல்லாம் மாறணும். இயேசுவை நோக்கி பார்க்கணும். மார்க் 10:46 ஒருத்தன், ஒரு குருடன், பர்திமேயு என்ற ஒரு குருடன், அவனும் இதே மாதிரி பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். யாருங்க? அம்மா எல்லாம் முடிச்சுட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ராத்திரி எல்லாம் தூங்கி பழகிட்டோம் இல்லையா? பழகிட்டோம். பேசுறவங்களுக்கு உற்சாகமா தான் இருக்கும், ஆனா கேட்கறவங்களுக்கு நிச்சயமா தூக்கம் வரும். மார்க்கு அங்க பார்க்கும்போது பர்திமேயு என்ற ஒரு குருடன். யாருங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அம்மா சொல்லுங்க சத்தமா. சத்தம் வரலையே. பர்திமேயு என்ற ஒரு குருடன். அவன் என்ன பண்ணா, அவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருக்கிற வேளையில இயேசு அந்த வழியே வந்தார். இயேசு அந்த வழியே வந்தபோது அவன் கேள்விப்பட்டான் இயேசுவை குறித்து. ஆமென். இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவன் பாருங்க, அவன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். வேற ஒண்ணும், ஜனக்கூட்டம் நிறைய வருது, அவன் நினைச்சிருக்கலாம் நிறைய ஜனங்க வராங்க, நம்ம நிறைய கேட்கலாம், அம்மா 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 பிச்சை போடுங்கம்மா, அம்மா அம்மா கண்ணு தெரியாதுமா, அம்மா கொஞ்சம் பிச்சை போடுங்கம்மா. அவன் நினைக்கல. ஹல்லேலூயா. அவன் நோக்கம் எல்லாம் இயேசு ஆண்டவர் கிட்ட. ஆமென். அவனுடைய வாழ்க்கை, என் வாழ்க்கை மாறணும். இன்னைக்கு என் பழைய வாழ்க்கை தூக்கி போட்டுட்டு மற்றவங்கள போல நான் நடந்து ஓடணும். என் வாழ்க்கை புதுசா மாறணும். அவனுடைய நோக்கம் எல்லாம் அது மட்டும்தான் இருந்துச்சு. ஆமென். அந்த நோக்கத்தை அவன் விடவே இல்லை. இயேசு வர்ற சத்தம் கேட்கணும். அவன் கத்த 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 இயேசு அவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை கூப்பிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையிலே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பர்திமேயு வேற எண்ணம் எங்கும் போவே இல்லை. ஐயோ இவ்வளவு ஜனங்க வராங்க, இவ்வளவு எனக்கு கிடைக்கும், இன்னைக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும், இன்னைக்கு நான் விடவே கூடாது. பாருங்க, அந்த நோக்கத்தை விட்டுட்டான். அந்த இதை விட்டுட்டு இப்போ
இயேசுவையே பார்க்கிறான். எனக்கு ஒரு புது வாழ்க்கை வேணும், என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும். ஐயோ, நான் எல்லாரையும் பார்க்கணும், நான் எல்லாரையும் போல இருக்கணும் சொல்லி அவனுக்குள்ள ஒரே ஒரு ஆசை. ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்தான், கூப்பிட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு இறங்கி வந்தார். ஆமென். அவனுக்கு மனதுருகினார், அவனை கூப்பிட்டார், அவனை தொட்டார். பார்வை அடைந்தவனாய் சந்தோஷத்தோடு இயேசு கூப்பிடும் போதே அவன் வாழ்க்கையில ஏற்கனவே இருந்த அழுக்கெல்லாம் தூக்கி வீசிட்டான். ஆமென். தூக்கி வீசிட்டு போனான். இத பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். ஏற்கனவே அவன் மேல இருந்த அழுக்குங்கெல்லாம் துணி இல்ல பிச்சைக்காரங்க அயன் பண்ணியா போட்டுட்டு இருப்பாங்க, இல்ல காசு கேட்கறது அயன் பண்ணியா போடுவாங்க. சொல்றீங்களா? நீங்க சொல்றீங்களா? இல்ல கடையில புது ட்ரெஸ் வாங்கி போட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் அழுக்கு ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பான். ஏன்னா அப்பதான் ஜனங்க இறக்கப்பட்டு ஒரு 10 5 அப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுக்கு ட்ரெஸ்ஸோட தான் அவன் கேட்டிருப்பான். ஆமென். அதை எல்லாம் தூக்கி போட்டுட்டான். தூக்கி போட்டு இயேசு கூப்பிட்ட உடனே எந்த அந்த சத்தம் வருதுன்னு கேட்டுட்டு இயேசுவின் பக்கமாகவே போக ஆரம்பிக்கிறான். ஆமென். எல்லாம் அவனுக்கு உதவி செய்யறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்யணும்னா பழைய வாழ்க்கை எல்லாம் மாறணும். இருதயத்தில் இருக்கிற குப்பைங்க எல்லாம் கொஞ்சம் குப்பையில தூக்கி போடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வீடு கட்டுறோம், வெறும் முள்ளு புதரு ஒரே குப்பை இருக்குது, அப்படியே போடுவோம்னு நினைக்கிறீங்களா? அப்படியே கடக்காம போடுவோமா? அப்படியே பழம் போடுவோமா? இல்ல, அந்த இடத்தை முதல்ல சுத்தம் செய்யணும். ஏன்னா என் வீடு நல்லா இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த தடை இருக்க கூடாது. இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த விதமா நம்முடைய வாழ்க்கையில இந்த பழைய வருஷத்துல இருந்த எல்லாம் மாறணும், எல்லாத்தையும் மாறணும். இந்த கொரிந்தியர்ல நீங்க படிச்சு பார்க்கும்போது அங்க முன்னாடி பின்னாடி எல்லாம் படிச்சு பார்க்கும்போது அந்த காரியத்தை நீங்க பார்க்க முடியும். அடுத்ததா இன்னொரு காரியம், ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சிட்டு கரையில படகு நிக்குது, எல்லாரும் வலைய அலசுறாங்க. ஆண்டவர் பார்த்து ஏதாவது இருக்குதா அப்படின்றாரு. ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. சரி, ஜனங்க எல்லாம் என்ன தேடி வந்திருக்கிறாங்க, எல்லாம் ஒரே கூட்டமா இருக்குது, கொஞ்சம் படகு கொஞ்சம் ஆழத்துல கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் படகுல ஏறிட்டு கொஞ்சம் தள்ள சொல்றாரு. அங்க பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டு ஆண்டவர் இப்போ இறங்கி சொல்றாரு, இப்போ நீங்க போய் கொஞ்சம் ஆழத்துல இந்த வலையை போடுங்கன்றார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு ஏறி இறங்கின படகுல அந்த படகு அமிழத்தக்கதாக மீனை பிடிச்சாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து உதவி செய்ய கூப்பிட்டாங்களாம். ஆமென். எத்தனையோ நாட்களுக்கு தேவையான அந்த வருமானம் அன்னைக்கு ஒரே நாள்ல கிடைச்சுதான். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த விதமாய் இயேசு நம்முடைய வாழ்க்கையில அவர் வருவாரானால் நிச்சயமாகவே எல்லாம் மாறும், எல்லாம் புதுசா கர்த்தர் மாற்றுவார். உங்க பேச்சே புதுசா இருக்கும். நெய் மாதிரி பேசலாம் பாத்தியா? இல்ல, அது வேற. உள்ளத்துல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேசுறது அது வேற. ஆனா இயற்கையாகவே சுபாவம் மாறிடும். ஆமென். இயற்கையாகவே சுபாவம் மாறி கர்த்தர் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். அவரை நோக்கி பார்க்கும்போது, அவர் நம் வாழ்க்கையில வரும்போது, ஆமென், அதுக்கப்புறம் நீங்க அவர் வந்துட்டாருன்னு வச்சுங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையில உங்க சாட்சி வேற 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 வேற. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், அதே வனாந்தரத்துல ஜனங்கள் ஆண்டவர் வச்சு அங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது 3 நாள் ஆயிடுச்சு. எத்தனை நாள் ஆச்சுங்க? 3 நாள் ஆச்சு. இப்போ எல்லாருக்கும் பசி. ஆண்டவர் சொன்னாரு, நான் எப்படி சும்மா அனுப்புவேன்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா? அப்ப சீசன் இந்த வனாந்தரத்துல போய் எங்க ஆண்டவரே கிடைக்கலாம்
எங்க வனாந்திரத்தை இத்தனை பேருக்கு. எவ்வளவு பேர் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 5000 பேருக்கு சாப்பாடு வேணும். எங்க போய் வாங்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அங்கலாய்க்கு போது அங்க ஒரு பையன் என்கிட்ட 5 அப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி நைஸா சொல்றான். 5 அப்பமும் 2 மீனும் எங்க அம்மா எனக்கு குட்டாமிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே ஸ்டேஷன் பார்த்து ஆண்டவரே இங்க 5 அப்பம் 2 மீன் எடுத்து வா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அருமையான கட்டுரை பிள்ளைகளே, அந்த வனாந்திரத்துல 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு கர்த்தர் கொடுத்தார். ஹalleluya. ஒருவரால் முடியாததை என் ஆண்டவர் செய்து காண்பித்தார். ஆமென். வனாந்திரத்துல ஆண்டவர் வழியை உண்டாக்குவார். அவாந்தர வெளியிலே ஆண்டவர் ஆறுகளை கர்த்தர் உருவாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் புலம்புறாங்க, ஐயோ தண்ணி இல்லையே, என்ன பண்றது? வனாந்திரத்துல ஆண்டவர் மலையை அடிக்க சொன்னார். மோசேயே மலையை பார்த்து பேச சொன்னார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஓடிச்சான் தெரியுங்களா? நான் ஆறா நதியாய் போச்சான். நதினா எப்படி தெரியுங்களா? நதினா அப்படியே கருடா வெள்ளம் அப்படியே போயிட்டே இருக்கும். வாசிங்க சங்கீதம் 78 14 15 16. சங்கீதம் 78. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். ஆமென். கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல புறப்பட. பாருங்க, தண்ணியே கிடையாது, காஞ்சி போன இடம், வனாந்திரம், ஒரு இதுவும் இல்லைங்க. ஒண்ணு மழை பெய்ஞ்சாதான் உண்டு தண்ணி, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு சின்ன அந்த ஈச்ச மரம் அங்கெல்லாம் இருக்கிற இடத்துல எங்கேயாவது அந்த ஈரம் லேசா இருக்கும், அவ்வளவுதான். எனக்கு அருமையான கட்டுரை பிள்ளைகளே, வனாந்திரத்திலே ஆண்டவர் ஆறுகளை உண்டாக செய்தார். யாருக்கு? யாருக்கு தண்ணி? அவருடைய ஜனங்களுக்கு, அவர் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு. இன்றைக்கு அப்படியானால் நீங்களும் நானும் யார்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் தாயின் கருவில் உருவாகுவதற்கு முன்னே நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்மை அழைத்திருக்கிற தேவன், தெரிந்தெடுத்திருக்கிற தேவன். ஹalleluya. அவர் சும்மா விட்டுருவாரா? ஆமென். தண்ணீரை கொடுத்தார். இரண்டாவது, அதுக்கப்புறம் பாருங்க, வனாந்திரத்துல சாப்பிட பயிர் செய்ய முடியுமா? அறுப்பறுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் இலவசமாகவே வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். ஆமென். அந்த மன்னா தேவதூதர்கள் சாப்பிடுற சாப்பாடா? ஆமென். யாருங்க? தேவதூதர்கள் சாப்பிடுற சாப்பாட்டை, அந்த மன்னாவை தம்முடைய ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் போஷிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் அந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் சைடுல அப்படியே ஊழியர் செய்து பண்ணும்போது ரொம்ப ஊரா போயிட்டு ரொம்ப டயர்டா களைப்பா இருக்கிறார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல ஒருத்தர் அந்த பக்கம் வந்த, யாரோ பாவம் ஐயா ஊழியக்காரர் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா, ஐயா வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை சைக்கிள்ல அப்படியே கூப்பிட்டு போயிட்டாராம். கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டுல திண்ணை மேல உட்கார வச்சுட்டு உள்ள போயிட்டு, அம்மா ஒரு பாஸ்டர் மாதிரி தெரியுது, நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன், அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு வேணுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த அம்மா சொல்றாங்களா, ஐயோ சாப்பாடே இல்லையே, உனக்கு மட்டும்தான் கொஞ்சம் கஞ்சி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இவர் வெளியில உட்கார்ந்துட்டு ஆண்டவர் உணர்த்துறாராம், அந்த வீட்டுல சாப்பாடு இல்லை, வெறும் கஞ்சி மட்டும்தான் இருக்குது, நீ அந்த கஞ்சியை வாங்கி குடிச்சிட்டு அவங்கள பிளஸ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாராம். இப்போ உடனே அவர் கூப்பிடுறாரு, அந்த ஊழியக்காரே கூப்பிடுறாரு. கூப்பிட்ட உடனே, ஐயா வாங்க வாங்க, ஆண்டவர் என் கூட பேசியிருக்கிறாரு, வாங்க அது இருக்கிற கஞ்சியை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சி வாங்கி குடிச்சிட்டு அந்த 2 பேரையும் பிளஸ் பண்ணாராம். பிளஸ் பண்ணி ஆசீர்வாதம் பண்ணிட்டு, இனி உங்க குடும்பத்துல எந்த வறட்சி இருக்காது, பஞ்சம் இருக்காது, உங்கள் குடும்பம் செழிப்பா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களா, சின்ன சின்ன குழந்தைங்களா, உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைங்களா
பிளஸ் பண்ணிட்டு வந்துட்டாராம். இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் பாம்பேல எல்லாம் பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்களாம். ஹalleluya ஹalleluya. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா அந்த கனத்தை நாம் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாகவே அவர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென் ஹalleluya. வனாந்திரத்துல கர்த்தர் வழியை உண்டு பண்ணி அவங்க சாப்பிட கொடுத்து அவங்க தண்ணியை கொடுத்து வழிநடத்தி வந்த தேவன் இன்னைக்கு நம்மையும் அந்த விதமாக நடத்துவார். ஹalleluya. பாருங்க, சுவிட்சர்லாந்து அதாவது உலகத்திலேயே ஒரு சொர்க்கம் சொல்லி சொன்னா அந்த சுவிட்சர்லாந்து தான். அங்க ஒரு மிஷனரி போய் அந்த ஊழியம் செஞ்சாங்க. மிஷனரினா எல்லாத்தையும் விட்டுட்டு இல்ல சொத்து சோகம் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அவங்க போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டுல சாப்பாடே கிடையாது. அந்த அம்மா முட்டி போட்டு ஜெபம் பண்ணாங்களாம். சின்ன பசங்க ஜெபம் பண்ணாங்க தெரியுங்களா? சின்ன பசங்க ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும். அதே மாதிரி அந்த அம்மா லிஸ்ட் போட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த 4 ஸ்டார் போட்டிருக்கிற அந்த பிரெட் வேணும் ஆண்டவரே, அப்புறம் உருளைக்கிழங்கு 5 பவுண்டு எனக்கு உருளைக்கிழங்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு இது வேணும் அது வேணும் லிஸ்ட் போட்டு ஜெபம் பண்ணிட்டு விட்டுட்டு எழுந்து அவங்க வேலை ஜெபம் பண்ணி சின்ன பசங்க மாதிரி ஜெபம் பண்ணிட்டு எழுந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலை செஞ்சுக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து காலிங் பெல் சத்தம் கேட்குது. போய் கதவு திறந்தா அந்த கடையில வேலை செய்யறவங்க அந்த ப்ளூ அந்த ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு அங்க ஒரு கூடையை வச்சுட்டு ஒருத்தர் நிக்கிறார். அம்மா நீங்க கேட்ட சாமான்லாம் நான் கொண்டாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள வச்ச உடனே அந்த அம்மா சொல்றாங்க, இல்ல நாங்க கேட்கலையே, நான் எதுவும் சொல்லலையே, ஆர்டர் பண்ணீங்க. உடனே அவங்க வீட்டுக்கார கூப்பிட்ட உடனே அவர் சொன்னாரு, இல்லையா நாங்க இங்க 25 வீடு இருக்குது, இந்த 25 வீட்டுல வேற யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரா, இல்ல நீங்க தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வெளில போயிட்டாரு. இவங்க பின்னாடியே ஓடி போய் பாக்குறாங்க, ஆளே காணோம். தேடி பாக்குறாங்க, கண்ணு கெட்டாத தூரத்துல எல்லாம் பாக்குறாங்க, ஆளே காணோம், மறைஞ்சிட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க அந்த பையை எடுத்து அவங்க என்னன்னா வேணும் சொல்லி ஜெபம் பண்ணி அங்க கேட்டாங்களோ அது எல்லாம் அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. உருளைக்கிழங்கு அந்த எல்லாத்தையும் படம் அப்படியே எல்லாத்தையும் எடுத்து லைனா வச்சு எல்லாம் பாக்குறாங்கன்னா, இன்னும் நம்ம காலையில ஜெபத்துல தானே நம்ம இதை சொன்னோம், இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டுக்கிறார் சொல்லி அன்னைக்கு ஆண்டவருக்கு நன்றி சொன்னாங்க. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த அதிகாலை வேளையிலே ஆண்டவர் நம்மை புதிதாக்கி, ஆமென், வனாந்திரமான வாழ்க்கையா இருந்தாலும் வயல்வெளியாய் கர்த்தர் மாற்றுவார். காஞ்சி போயிருந்தாலும் அந்த இடத்துல ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வார். இந்த ஆண்டுல அது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்வார். நாம் எல்லாரும் எழுந்து நின்று வாசிக்கலாம்ல? எல்லாம் எழுந்துக்கொள்வோம். ஏசாயாவின் புஸ்தகம் 43வது அதிகாரம் எல்லாரும் எழுந்திருக்கோம். எழுந்து நின்று அந்த 18வது 19வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எழுந்து எல்லாம் எழுந்துட்டோம். 18 19 ஆமா ஸ்கிரீன்ல போடுமா? 18 19 ஏசாயா 43 18 19 வாசிக்கலாம்ல? ரெடி 1 2 3. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹalleluya. இன்னைக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் நம்மை புதிதாக்கி புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போறார். வனாந்தரமாக இருந்தாலும் வனாந்தரத்திலே என் தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்தது போல இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் செய்வார். முடியாத காரியத்தை எல்லாம் கர்த்தர் முடிக்க பண்ணுவார்.
பரலோக பிதாவே, இந்த நல்ல விடைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவரே, இந்த காலை வேளையிலே புதிய வருஷத்துல ஆண்டவரே சமூகத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை, அதிசயமான காரியங்களை நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டுகிறதற்கும் அதிகமாய் செய்யக்கூடிய தேவன் நீர் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த புதிய காரியத்தை செய்து ஆண்டவரே வனாந்தர வாழ்க்கையெல்லாம் ஆண்டவரே செழிப்பாக்கி வழியை உண்டாக்கி ஆண்டவரே இந்த அவாந்தர வெளியை வெட்டாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, நீர்க்கால்கள் உண்டாகட்டும், பிள்ளைகள் செழிக்க மட்டும் ஆண்டவரே. வெறித்து போய் வாழ்க்கையே வேஸ்ட்னு சொல்லி ஆண்டவரே வெறித்து போய் இருக்கிற வாழ்க்கையில என் தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீரூற்றாய் வரவேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தாகமா இருக்கிறவங்க இடத்தில் வரக்கடவுன்னு சொன்னீங்களே, நான் அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்
ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக கர்த்தர்களுக்கு ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் காண செய்து உடைய சமூகத்திலே நாங்கள் ஆண்டவரே காத்திருக்கும்படியாக கர்த்தர் ஆண்டவரை கொடுத்த அந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஆண்டிற்கான உடைய வார்த்தைகளை சுமந்து அதை வைத்து ஜெபிக்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாரையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். ஆண்டவரே பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாம் உடைய ஆசீர்வாதம் காணப்படட்டும். ஆண்டவரே தேவைகள் எல்லாம் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம்